அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். ஆர்எல்ஏ அகாடமிக்கு தங்களை அன்புடன் அழைக்கிறேன். ஸோ டிஎன்பிசி கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமில் டிப்ளமோவாக இருக்கட்டும், டிகிரி நான் இன்டர்வியூவாக இருக்கட்டும், ஸோ எல்லாத்துக்குமே பேப்பர் 1 பேப்பர் 2 கன்ஃபியூஷன்ஸ் நிறையாவே இருக்குது. அது என்னென்ன கன்ஃபியூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பேப்பர் 1 எழுதணுமா பேப்பர் 2 எழுதணுமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ நான் 4-5 எக்ஸாம் எழுதியிருக்கேன், டிப்ளமோவில் 10 எக்ஸாம் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னா 10 எக்ஸாமும் நான் எழுதணுமா, இல்லை ஒரு எக்ஸாம் எழுதாம போனால் என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் நிறைய டவுட்ஸ் கேட்குறீங்க. அதனால எதுவும் ப்ராப்ளம் வருமா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அதுக்கு உண்டான ஒரு விளக்கம் இருக்க போகுது. சேஃப் ஸ்கோர் நான் எவ்வளோ எடுத்தால் வந்து பாஸ் ஆக முடியும், ஸோ எல்லாமே உங்களுக்கு காமனாக எல்லாத்துக்குமே சொல்கிறேன். இதை நீங்கள் எல்லாத்துக்குமே ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக என்ன பண்ணலாம், உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல் ஒரு தெளிவான விளக்கம் கிடைக்கும். ஃபஸ்ட்டு பேப்பர் 1 என்ன, பேப்பர் 2 என்ன அப்படின்னு பார்ப்போம். அதே மாதிரி கொஸ்டின் தமிழில் வருமா, இங்கிலீஷில் வருமா, லாங்குவேஜ் என்ன வரும், பேப்பர் 1 எப்படி, பேப்பர் 2 எப்படி, இன்னும் நிறைய பேருக்கு தெளிவு இல்லாமல் இருக்கீங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துருவோம், சரிங்களா? ஸோ ஓவராலாக எல்லாத்துக்குமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேப்பர் 1 இதுதான். பேப்பர் 1 பேப்பர் 1ல வந்து பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி, சரியா? மூணு இது பார்ட்டாக பிரிச்சிருப்பாங்க. ஆனால் ஒரே பேப்பரில் தான் எழுத போறீங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஓஎம்ஆர் பேஸில் தான் இருக்கும் போது ஓஎம்ஆர் எப்படி ஃபில் பண்ணணும்னு சொல்லி டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கேன், தயவுசெய்து போய் பாருங்க. கீழே லிங்க்லையும் வைக்கிறேன், மேலே ஐ பட்டன்லையும் வைக்கிறேன், சரியா? அடுத்து பார்ட் பி ஜெனரல் ஸ்டடீஸ், இது வந்து ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி பார்ட் சி. ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து இது உங்களுக்கு ஸ்கோரிங் பார்ட் கிடையாது, இது ஒன்லி எலிஜிபிலிட்டி மட்டும்தான். எது எலிஜிபிலிட்டி மட்டும்தான், சரியா? அதே மாதிரி பார்ட் பி ஜெனரல் ஸ்டடீஸ் பார்ட் சி இருக்கட்டும், இதுதான் உங்களுக்கு உண்டான ஸ்கோரிங் பார்ட். ஸோ நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த பார்ட் பி, பார்ட் சி, பேப்பர் 2, பார்ட் பி, பார்ட், சரியா? இதுல தான் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். எலிஜிபிலிட்டியில இந்த 100க்கு நீங்க 40 கொஸ்டின்ஸ் எடுத்தா போதும். இது வந்து உங்களுக்கு தமிழ் லாங்குவேஜ்ல தான் இருக்கும். இது வந்து உங்களுக்கு தமிழ் லாங்குவேஜ்ல மட்டும் தான் இருக்கும். 100க்கு 40 கொஸ்டின். ஸோ இதோட ஃப்ரீ டெஸ்ட் வீடியோ கூட நம்ம போட்டிருக்கோம், ஃபுல் டெஸ்ட், அதையும் போய் பாருங்க, தொடர்ந்து வரும். ஜெனரல் ஸ்டடீஸ் மேக்ஸ்க்கு நம்ம என்ன வீடியோ போடல, அதுவும் அப்கமிங்ல வரும் சொல்யூஷனோட. ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணணும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் சேனல்ல தயவு செய்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் இதுதான் கான்செப்ட். ஸோ இந்த 75, 25 இந்த 100 கொஸ்டினுக்கு எத்தனை கொஸ்டின்ஸ் அடிச்சா நாங்க சேஃப் ஆக முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க இதுல வந்து 100க்கு 80 கொஸ்டின், தமிழ்ல வந்து 100க்கு 40 கொஸ்டின் அடிச்சா மட்டும்தான் இந்த பார்ட் பி, பார்ட் சி, பேப்பர் 2 திருத்துவாங்க. இல்லாட்டி தமிழ் எலிஜிபிலிட்டிலே நீங்க ரிஜெக்டட். ஓகேவா? சரி, நான் தமிழ் பாஸ் ஆயிட்டேன், இப்போ எப்படி நான் ஸ்கோர் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பார்ட் பி, பார்ட் சி இதுல வந்து 100க்கு 80 கொஸ்டின் நீங்க அடிக்கணும் கண்டிப்பா. ஏன்னா டெக்னிக்கல் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டெக்னிக்கல் பேப்பர்ல 200க்கு 200 கொஸ்டின் சான்ஸே கிடையாது, சரியா? ஸோ அப்படி இருக்கிறப்ப நீங்க ஜிஎஸ் அதே மாதிரி ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டியில தான் நீங்க ஸ்கோர் அதிகமாக எடுக்கணும். 100க்கு 80 பிளஸ் கண்டிப்பா போட்டே ஆகணும். நீங்க டிப்ளமோவா இருக்கட்டும், டிகிரியா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் இதுதான். முன்ன பின்ன கொஸ்டின்ஸோட ஸ்டாண்டர்டை பொறுத்து, உங்களுக்கு டஃப் லெவலை பொறுத்து முன்ன பின்ன ஸ்கோரிங் மாறும். ஆனா காமன் இதுதான். அதே மாதிரி பேப்பர் 2 டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 200 கொஸ்டின் இருக்கும். இந்த 200 கொஸ்டினுக்கு நீங்க எவ்வளவு கொஸ்டின்ஸ் அடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 200க்கு அரௌண்ட் வந்து 140 to 160, அதாவது மாடரேட்டா இருந்துச்சுன்னா ஒரு 130, 140, ஈஸியா இருந்துச்சுன்னா அரௌண்ட் 160 வரைக்கும் நீங்க அடிக்கணும். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த 200 இதுல 300, ஸோ 300 கொஸ்டினுக்கு நீங்க வந்து ஒரு 220ல இருந்து 240 வரைக்கும் கண்டிப்பா மார்க் போட்டாகணும். நீங்க டிகிரியா இருக்கலாம், நான் இன்டர்வியூ இருங்க, டிப்ளமா இருங்க, யாரா வேணாலும் இருங்க, இதுதான் உங்களோட சேஃப் ஸ்கோர். அப்ப நீங்க படிக்கிறப்பே வந்து இவ்வளவு மார்க் எடுக்கிறதுக்கு என்ன மாதிரி படிக்கணும், ஜிஎஸ்னா எதுல அதிகமா ஃபோக்கஸ் கொடுத்து படிக்கிறாங்க. அதே மாதிரி பார்ட் சி அதுல வந்து உங்களுக்கு மேக்ஸ்ல 25னா எத்தனை கொஸ்டின் 22 பிளஸ் அப்படின்றத பார்க்கணும். பேப்பர் 2னா டெக்னிக்கலுக்கு எதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும் அப்படின்றத தயவு செய்து பாருங்க. பேப்பர் 2 டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை டிஎன்பிசியில் ரொம்பவே சிலபஸ் வந்து, அதாவது எலாபரேட்டா இருந்தாலும் எதுல எவ்வளவு கொஸ்டின் கேட்க போறோம், ஈச் யூனிட்ல இருந்து எத்தனை கொஸ்டின் கேட்க போறோன்றத தெளிவா கொடுத்துட்டாங்க. அதுவே உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ அப்ப எது இப்போ ஒரு யூனிட்டுக்கு 30 கொஸ்டின் கேட்டாங்கன்னா அந்த யூனிட்டை ஃபர்ஸ்ட் படிங்க, அதை ஃபுல்லா கவர் பண்ணுங்க. ஸோ மினிமம் டாபிக் எடுத்து மேக்ஸிமம் மார்க் எடுக்கிற மாதிரி தயவு செய்து படிங்க, சரியா? இது நிறைய பேருக்கு இன்னும் தெரியல. ஓகே, இப்போ சேஃப் ஸ்கோர் என்னன்னு சொல்லிட்டேன், சரியா? அதே மாதிரி நோ நெகட்டிவ் மார்க், நெகட்டிவ் மார்க்கே கிடையாது. அதனால ஏபிசிடி ஆப்ஷன்ல ஏதாச்சும் ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுட்டு வாங்க. தயவு செய்து விடை தெரியவில்லை, அந்த ஆன்சர் போடாம வந்திருக்கேன், அந்த கதையே வேணும், சரியா? அதே மாதிரி பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிபிடி எக்ஸாம் தான்.
பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிபிடி எக்ஸாம் தான். சரிங்களா? சிபிடி எக்ஸாம் எப்படி அட்டன் பண்றது வீடியோ போட்டிருக்கோம், தயவு செய்து போய் பாருங்க. ஓகே, இப்ப ரெண்டாவது கான்செப்ட் வருவோம். இப்ப பேப்பர் 1 வந்து ஒரு நாள்ல நடக்கும், பேப்பர் 2 வந்து தனித்தனியா. இப்போ ஒருத்தர் வந்து 5 எக்ஸாம் அப்ளை பண்ணியிருக்காருங்க. இப்போ ஒருத்தர் 5 எக்ஸாம் அப்ளை பண்ணியிருக்காரு, பேப்பர் 1 தனி. அப்போ வந்து மொத்தமா வந்து 6 பேப்பர் எக்ஸாம் அப்ளை பண்ணியிருக்காரு. 6க்கும் ஹால் டிக்கெட் வந்துருச்சுங்க. ஹால் டிக்கெட் நீங்க டெய்லிக்கு ஒன்று எடுத்துட்டு போலாம், அது உங்களோட விருப்பம், அது பிரச்சனையே கிடையாது. சரியா? அது இப்போ வந்து ரொம்பலாம் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. ஆனா ஹால் டிக்கெட் கண்டிப்பா எடுத்துட்டு போகணும். சரியா? அது புதுசா ஒன்று எடுத்துட்டு போனா சரி, இல்ல ஒரே ஆல்ரெடி டெய்லிக்கு எடுத்துட்டு போனாலும் அது உங்களோட விருப்பம் தான். சரியா? அது இப்போ உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இப்போ வந்து பேப்பர் 1 தனியா எழுதுவீங்க OMRல, இது தனியா எழுதுவீங்க. அதே மாதிரி பேப்பர் 2க்கு ஒரு 5 எக்ஸாமுக்கு நீங்க எலிஜிபிள். இப்போ மெக்கானிக்கல்னா 5 எக்ஸாம், சிவில்னா 5 எக்ஸாம், இந்த மாதிரி எலிஜிபிள்னா இந்த 5 எக்ஸாமும் இங்க பாருங்க. இப்போ நான் சாம்பிளுக்கு சொல்றேன், 4ஆம் தேதி ஒன்று நடக்குது, 5ஆம் தேதி ஒன்று நடக்குது, அதே மாதிரி 7ஆம் தேதி ஒன்று நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் 4ஆம் தேதி எக்ஸாம் போயிட்டேன் சார், 5ஆம் தேதி எனக்கு வேலை, என்னால் போக முடியல, அதனால எதுவும் ப்ராப்ளம் வருமா? கிடையாது. இப்போ 4ஆம் தேதி நீங்க இந்த எக்ஸாம் போயிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபைனான்சியல் அண்ட் காஸ்ட் அக்கௌண்ட்ஸுக்கு நீங்க போயிருக்கீங்க அப்படின்னா இந்த இது வந்து எந்த போஸ்ட் இன்க்ளூட் ஆகுதோ அதுக்கு தான் நீங்க எக்ஸாம் எழுதிருப்பீங்க. சரியா? இப்போ அக்ரிகல்ச்சர் எக்ஸாமுக்கு நான் போகல, அப்போ வந்து இந்த எக்ஸாமுக்கு நான் எலிஜிபிள் இல்லையா? போஸ்ட் மொத்தமா இதாகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இந்த இதுல வரக்கூடிய போஸ்ட்டுக்கு மட்டும் தான் நீங்க எலிஜிபிள் இல்லை. அதனால இது எழுதுனா உங்களுக்கு எந்த வித ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம் நீங்க இப்போ இந்த எக்ஸாம் மட்டும்தான், நான் 10 எக்ஸாம் அப்ளை பண்ணியிருக்கேன் சார், ஆனா ஒரு எக்ஸாம் மட்டும்தான் நான் எழுத போறேன் அப்படின்னா அதை மட்டும் எழுதுனா நீங்க அந்த இதுக்கு என்ன போஸ்ட், இப்போ என்வரான்மெண்டல் கெமிக்கல் இன்ஜினியர்னா இதுக்கு என்ன போஸ்டோ அது மட்டும்தான் நீங்க எலிஜிபிள். அவ்வளவுதான். மற்றது எழுதலைன்னா அதை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஆனா பேப்பர் 1 வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ நான் எதுக்குமே போகலை சார், பேப்பர் 1 மட்டும் போகலாமா? அதெல்லாம் கிடையாது. பேப்பர் 1க்கு போகணும் கண்டிப்பா. பேப்பர் 2ல ஏதாச்சும் ஒரு எக்ஸாம் எழுதினாதான் நீங்க அந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இல்ல சார் நான் பேப்பர் 1 மட்டும் எழுதிக்கிறேன் அப்படின்னா அது கண்டிப்பா எழுத தேவையில்ல. ஒரு பிராக்டிஸ் டெஸ்ட்டுக்கு வேணா நீங்க போகலாம், குரூப் 2 குரூப் 4க்கு ஒரு பிராக்டிஸ் டெஸ்ட் வேணா நீங்க போகலாமே தவிர மற்றபடி பேப்பர் 1 கண்டிப்பா ஒரு எக்ஸாம் எழுதணும். பேப்பர் 2ல ஏதாச்சும் ஒரு எக்ஸாம் கண்டிப்பா நீங்க எழுதி ஆகணும். இல்ல 5 எக்ஸாம் நான் எழுதலாமான்னா தாராளமா எழுதலாம். என்னென்ன டைமிங் கொடுத்துருக்காங்களோ அதுபடி நீங்க எழுதிக்கலாம். புரியுதா உங்களுக்கு? இப்ப நான் உங்களுக்கு டிப்ளமோக்கு வரேன். டிப்ளமோக்கு பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல்லாம் கிட்டத்தட்ட 19 எக்ஸாம் எலிஜிபிள். 19 எக்ஸாம் எலிஜிபிள். ஸோ மெக்கானிக்கலுக்கு அப்ப காலையில ஒன்று இருக்கும், மதியானம் ஒன்று இருக்கும், திருப்பி காலையில ஒன்று இருக்கும், மதியானம் ஒன்று இருக்கும். ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸா இருந்தா நான் எழுதலாமா சார் அப்படிங்கிறீங்க? தாராளமா எழுதலாம். மேக்சிமம் உங்களுக்கு 2 எக்ஸாம் காலையில மதியானம் இருக்குன்னு வச்சுங்க, ஃபோர்னூன் ஆஃப்டர்நூன் 2 எக்ஸாம் இருக்கு அப்படின்ற பட்சத்துல ஒரே சென்டரா தான் போடுவாங்க உங்களுக்கு. சரியா? சென்டரை மாத்தி மாத்தி போட மாட்டாங்க. ஆனா அடுத்த நாள் எக்ஸாம் சென்டரை மாத்தி போடுவாங்க. புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? இப்ப 7ஆம் தேதி காலையில ஒண்ணு மதியானம் ஒண்ணு இருக்குன்னா இது வந்து ஒரே எக்ஸாம் ஒரே டிபார்ட்மெண்டா இருந்துச்சுன்னா அது வந்து ஒரே சென்டர்ல தான் போடுவாங்க. அடுத்த நாள் போறப்ப வேற சென்டர் மாறலாம். சரியா? இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டேன். இப்போ லாங்குவேஜ் என்ன சார் அப்படிங்கிறீங்கன்னா, ஸோ நிறைய பேர் டிகிரி நான் இன்டர்லாம் சார் தமிழ்லயே வரல இங்கிலீஷ்லயே கேட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு. மேக்சிமம் அவங்க வந்து நோட்டிபிகேஷன்ல கொடுத்துருவாங்க, நான் வந்து கொஸ்டின் இங்கிலீஷ்ல தான் கேட்க போறோம், தமிழ்ல தான் கேட்க போறோம்ன்றத மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த போஸ்ட்டுக்கு அந்த சப்ஜெக்ட் கோடுக்கு இங்கிலீஷ் அண்ட் தமிழ் இருந்துச்சுன்னா இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல தான் கொடுப்பாங்க. இங்கிலீஷ் மட்டும் இருந்துச்சுன்னா இங்கிலீஷ்ல மட்டும்தான் கொடுப்பாங்க. சரியா? அதனால இதை நீங்க நல்லா பார்த்துட்டு போயிடணும். நமக்கு இங்கிலீஷ்ல வருமா தமிழ்ல வருமா கொஸ்டின் அந்த கன்ஃபியூஷனே கிடையாது. இதை நீங்க நோட்டிபிகேஷனோ இதை பார்த்துட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல வருமா இல்ல தமிழ்ல வருமா இங்கிலீஷ்ல வருமான்றது தெளிவா தெரிஞ்சிடும். ஸோ அதனால நோட்டிபிகேஷனையும் பாருங்க, உங்களுக்கு என்ன கிரேட் அப்ளை பண்ணிருக்கீங்க, என்னைக்கு எக்ஸாம், அன்னைக்கு நம்மளால லீவ் போட முடியுமா? இப்ப நான் 5 எக்ஸாம் 10 எக்ஸாம் அப்ளை பண்ணிருக்கேன் சார், 5 எக்ஸாம் மட்டும் தான் எழுத முடியும்னா தாராளமா எழுதலாம் பேப்பர் 2க்கு. ஆனா இதுலயும் பேப்பர் 1 வந்து மஸ்ட். பேப்பர் 1 எழுதிட்டு பேப்பர் 2 எழுதினாதான் நீங்க அந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். ஏன்னா பேப்பர் 1 நீங்க எழுதலைன்னா எலிஜிபிள் கிடையாது. கிளியராங்க? அதே மாதிரி என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவே போட்டுருவோம், தயவு செய்து போய் பாருங்க. சரியா? ஓவராலா இதுதான் டீடைல்ஸ். ஸோ எல்லாமே நீங்க கேட்ட கேள்விகளுக்கு எல்லாமே நான் பதில் சொல்லிட்டேன். சேஃப் ஸ்கோர் என்ன எல்லாமே சொல்லிட்டேன். சரியா? இதுதான் காமன் ஃபார் ஆளு. அதே மாதிரி நம்மளோட அகாடமியில PDF தான் எல்லா மெட்டீரியலுமே கொடுக்குறோம், எதுக்குமே புக்கு வராது, PDF ஒன்லி. டெஸ்ட் பேட்சஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். ஸோ ஒவ்வொரு நாள் லான்ச் பண்ணிட்டு இருக்கோம். சாம்பிள் பாருங்க, பார்த்துட்டு ஓகேனா மட்டும் என்ன பண்ணுங்க,
பே பண்ணி வாங்குங்க, இல்லாட்டி உங்ககிட்ட இருக்கிற சோர்ஸை வச்சு படிங்க. நம்மளோட டெலிகிராம் சேனல்ல ஃப்ரீ புக்ஸும் போட்டிருக்கோம். ITI தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் நமக்கு கிடைச்ச சோர்ஸை படி ஃப்ரீ புக்ஸும் போட்டிருக்கோம். தயவு செய்து அது வேணுங்கிறவங்க என்ன பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. பேப்பர் 1க்கு தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு ஃப்ரீ கிளாஸஸ் போகுது, GS வரும். அதே மாதிரி எல்லாத்துக்குமே மாடல் டெஸ்ட்டும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கொடுப்போம். சரியா? ஓவராலா எல்லா டீடைல்ஸுமே நம்ம சொல்லிட்டோம். மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. பேப்பர் 1 எப்படி, பேப்பர் 2 எப்படி, எல்லாத்தையுமே உங்களுக்கு சொல்லியாச்சு. சரியா? ஸோ தயவு செய்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.